ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் மை சீக்ரெட். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவே போடல, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க கண்டினியூஸாக வீடியோஸ். இது ப்ரெக்னன்சி வீடியோஸ் தனியாக வேணும்னா சொல்லுங்கள், அந்த வீடியோஸ் நான் போடுறேன். இப்போ பாப்பாக்கு 11 மந்த் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போது பர்த்டே வந்து 22 டிசம்பர். ஸோ அப்போது பர்த்டே செலிப்ரேஷனோட வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அவனோட எல்லா ஃபோட்டோ ஷூட் அண்ட் அவனோட சுட்டித்தனம் எல்லாமே வீடியோ இருக்குது. பட் நான் தான் அப்லோட் பண்ணவே இல்லை, டைம் இல்லை. ஆஃபீஸ் கிளம்புறதுனால அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அந்த எல்லா வீடியோ. அண்ட் அது இல்லாமல் இன் பிட்வீன் தங்கச்சியோட மேரேஜ் லாஸ்ட் வீக் தான் முடிஞ்சது. அந்த மேரேஜில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேரேஜ் முடிஞ்ச அப்புறம் தான் இங்கே வந்து சைக்ளோன் ஆரம்பிச்சிருச்சு. தேங்க் காட், ஒன் டே சைக்ளோன் வந்திருந்தா கூட காலி. மேரேஜ் வந்து ஆன்லைனில் தான் பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி எங்கள் வீட்டு ஃபுல்லாக, எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே காலி. தண்ணினா தண்ணி, அப்படி ஒரு தண்ணி. போட்டெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகணும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன் கழுத்துக்கு மேலே தண்ணி. நான் இருக்கிறது 5 அடி தான். ஸோ நான் வெளியவே போக முடியல. 3 days கரண்ட்டும் இல்லை. ரொம்ப வர்ஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு தீவில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வீட்லேயே இருக்கணும், எதுவுமே பண்ண முடியாது. கரண்ட் இல்லை, ஃபோனில் சார்ஜ் இல்லை. சார்ஜ் இருந்தாலும் வேஸ்ட்டு தான். எந்த ஒரு டவரும் ஒர்க்கே ஆகலை. யாரையும் கான்டாக்டும் பண்ண முடியல. தள்ளி இருக்க அம்மா வீட்டுக்கே போக முடியல. வெளியே போய் பார்த்தா எங்கள் பார்க்கிங் ஃபுல்லாகவே தண்ணி, கீழ் வீடு ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அங்கேருந்து இறங்கி போனோன்னா எனக்கு இடுப்புக்கு மேலே தண்ணி வரும். அங்கேருந்து போயிட்டா அது என் கழுத்துக்கு மேலே தண்ணி. பாப்பாலாம் எப்படி கூட்டிகிட்டு போகிறது? சுத்த முடியாது. பார்த்துட்டு பயந்துட்டு திருப்பி மேலே வீட்லேயே உட்காந்துருந்தோம். இங்கே என்னென்னா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. சுத்தமாக தண்ணி இல்லாததுனால சரி அங்கே தான் போய் ஆகணும் அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு அங்கே எப்படியாவது தட்டு மாதிரி போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு போர் வாட்டர் இல்லை. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு, பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி கிடையாது. பட் இங்கே இருக்குது, இங்கே குடிக்கிற தண்ணி இல்லை. அப்புறமா அந்த அங்கே இருந்த கேன் வாட்டர் ஃபுல்லாக தலையில் வச்சு தூக்கிட்டு, அது வந்து 1 day ஆனப்புறம் தான். ஃபஸ்ட்டு டே மண்டே எங்கேயுமே போகல, வீட்லேயே இருந்த தண்ணி கொஞ்சோண்டு வச்சுட்டு நான், இவர், பாப்பா, அப்புறமா என்னோட நாத்தனார், அவங்களோட பையன் எல்லாருமே வந்து அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். கீழ் வீட்டுக்காரங்க மேலே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து வேறு ஏரியாலேருந்து வந்து அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டே தண்ணி இல்லை. குடிக்கிற தண்ணி இல்லாமல் நம்ம எதையும் மேனேஜ் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக போர் வாட்டருக்கு இது சூட் பண்ணி குடிக்கலாம் அந்த நிலைமைக்கு தான் போயிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இல்லை இப்போ இருக்கும், அங்கே இருக்க தண்ணி. எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அப்பா வந்து பேஷண்ட் தெரியும் உங்களுக்கு, உடம்பு சரியில்லை அவருக்கு. இப்போ தான் க்யூர் ஆகிட்டு வந்திருக்காரு. அவரை தனியாக விட்டுட்டு அப்புறமா தம்பி இருக்காங்க, தம்பியோட ஒய்ஃபு, குழந்தை தனியாக இருக்குது. அவங்களுக்கு எல்லாமே சமைக்கணும், என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டதுனால சரி தண்ணியில் கொஞ்சம் தண்ணி இறங்கியிருக்கு. எங்கே இடுப்புக்கு மேலே இருக்குது, ஃபஸ்ட்டு கழுத்துக்கு மேலே இருந்துச்சு தண்ணி. சரி போயிடலாம். பார்த்தா பாம்பு இருக்கும்னு பயம். எங்கள் ஏரியாவில் ஜன்னலேருந்து பார்க்கும்போதே பாம்பு போயிட்டு இருந்தது தெரிஞ்சது. சரி தண்ணி என்ன இருக்குது, நமக்கு இப்போ தண்ணி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபுல்லாகவே தண்ணியை மட்டும் தூக்கிட்டு இங்கே வந்து எங்கள் வீட்டில் இங்கே ஸ்டே பண்ணோம். சண்டே போன கரண்ட்டுங்க எங்களுக்கு வந்தது வெனஸ்டே தான். ஸோ ரொம்ப வந்து வர்தா புயல், கஜா புயல்லலாம் நம்ம தாக்கப்பட்டோமோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. இப்போ இது பிக் ஜாம்னு வந்து காலி பண்ணிடுச்சு. நிஜமாவே ரொம்ப வஸ்ட்டாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே வீட்டில் இருக்கணும், ஒன்றா இருக்கணும்னு நினச்சி ஓகே. பட் கரண்ட் இல்லாமல் நைட்டில் ரொம்ப கஷ்டங்க குழந்தைய வச்சுக்கிட்டு. லாஸ்ட் டே என்னாச்சுன்னா வெனஸ்டே டியூஸ்டே நைட்டு பாலே கிடைக்கல. பால் இருந்த பாலெல்லாம் ஃப்ரிட்ஜு இல்லாததுனால சூட் பண்ணி தான் வச்சாகணும், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது நம்மளால். ஸோ கரண்ட் எதுவுமே இல்லாததுனால, ஸோ பாலே இல்லை, கரண்ட் இல்லாததுனால ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க முடியல. ஸோ சூடு பண்ணி வச்சு அப்படியே தள்ளிட்டோம் இல்லையா. சண்டே நைட்டு வாங்கினது மண்டே இருந்துச்சு. டியூஸ்டே நைட்டு பாப்பாக்கு பால் காலி. பார்த்தா ஆவின் எங்கேயுமே இல்லை. ஒரு பாக்கெட் 200 rupees அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று அதாவது கிடைக்கணும். பார்த்தா ஆன்லைனும் ஒர்க் ஆகாது. டிஜிட்டல் நோ டிஜிட்டல், ஒன்லி கேஷ். அந்த மாதிரி தான். கேஷ் எங்ககிட்ட இல்லை. மம்மிக்கிட்ட அவங்களுக்கு மொய் பணம் வந்துருந்துச்சு இல்லையா, அதுலேருந்து பைசா வாங்கி போயிட்டு அலைஞ்சி அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் குறைய ஆரம்பித்ததும் வண்டியை வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணி ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ ஒரு 2 வண்டி ஜாம் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ்க்கு விட்டு இப்போ கிளியராக இருக்குது எல்லாமே. எப்படியோ இங்கேயே இப்படி இருக்கே, இன்னும் இன்டீரியராக இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் நிலமை எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருந்தாங்க அவங்களுக்கு. ஏதோ நாங்கள் எங்கள் வீட்டில் இங்கே சேஃபாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈரம் இல்லாமல் ஒரு இடம் நம்மளால் உட்கார முடிஞ்சது. அது கூட இல்லைன்னா
இல்லை இங்கே தண்ணி வந்துருந்துச்சுன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கே போயிருப்போம். நான் அதெல்லாமே தாட் எனக்கு வந்துடுச்சு. ஐயோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்துட்டோம், ஆனால் ஃபுல்லாக தண்ணி எங்கேயும் போக முடியல. ஆனால் உட்காரத்துக்கு ஒரு இடம் இருந்துச்சு, அதை சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஃபுல். அதுலேயும் எனக்கு அதான் தோணுச்சு, நம்ம எவ்வளோ பிளஸ்டு. இன்னும் வந்து அது கூட இடம் இல்லைன்னா நம்மளை யார் கூட்டிகிட்டு போவோம், எங்கே போவோம், யாருமே கிடையாது. எக்ஸ்ட்ராவாக எங்கேயுமே எங்களால் போக முடியாது. யார் வீட்டுக்கு போய் தங்குவோம் சொல்லுங்கள், யார் இருக்காங்க, எங்கே போய் தங்குவோம், ஸ்கூல்லையா? எப்படி அவங்களுக்கெல்லாம் இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா, ஈரமான துணியில். ஆனாலும் நம்ம போய் கீழே அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நின்று இருக்கும்போது எப்படிடா போகிறது அப்படி பார்க்கும்போது எதிர் வீட்டில் அவங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, ஆப்போசிட் வீடு. அவங்க ஏன் கீழே நிற்கிறீங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தை எங்களுக்கு தைரியம் கொடுத்துச்சு. பரவாயில்ல, சொந்தக்காரங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல மனசு இருந்தாலே போதும். யாராக இருந்தாலும் நாம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம், ஆனால் நம்ம கொண்டு வரும்போது இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறது. நிச்சயமாக இந்த ஃப்ளட்டும் போது நிறைய பேர் அப்புறமா சாப்பாடு தேர்ட் டே வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. பட் அது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி இறங்கி நாங்கள் வந்து வெளியே ப்ரொவிஷன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இருந்தது எண்ணெய் இல்லை, தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைக்கு போய் வாங்கிட்டு வர அளவுக்கு வெனஸ்டே ஈவினிங்லேருந்து கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. அம்மா வீட்டு தான் 10 வீடு தள்ளி, அங்கே குளம், அதுக்கு தாண்டி குளம், அங்கேருந்து தண்ணி வர்றது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு இது இருக்கும், இப்போ இங்கே தண்ணிக்காக போட்டாங்க இல்லையா, அதுக்காக தான் அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த வடிகால் நீர் ஒரு இது அங்கங்கே போட்டாங்கல்ல, அதுலேருந்து எங்களுக்கு இங்கெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சேஃபாக இருக்கோம், எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேஃபாக இருக்காங்க. நீங்கள் எப்படி இந்த ஃப்ளட்டை டீல் பண்ணீங்க, உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி தண்ணி வந்துச்சா திடீர்னு, இல்லை நீங்கள் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்றதை என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே சேஃபாக இருங்க, எல்லாருமே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் புயல் வரும்னு சொல்கிறாங்க, தெரியல அது இங்கே வருமா இல்லை வந்து சவுத் தமிழ்நாடுக்கு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை.